இந்த அரசியலுக்கு வராரும்போது கூட முதல்ல ட்வீட் பண்ணது நான் தான் முதல்ல ட்வீட் பண்ணேன். ஒரு 200, 250 கோடியை ஒருத்தன் வேணான்னு சொல்லிட்டு வரான்னா, அது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல மனசு. ராஜா நான் இப்போ சொன்ன ஹீரோவாக இருக்கிறது பயங்கர ஜாலியான விஷயம். அது எதுக்கு ஒருத்தர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? கட்டாயமே கிடையாது. ஒரே ஒரு விருப்பம் இருக்கும். என்னன்னா, நம்ம எப்பவும் கிங்காவே இருக்கலாம் அப்படின்னு தோணும். நான் சொல்றது இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு சைக்காலஜி. சினிமால ஹீரோவாவே இருக்கும். இது வந்து ஒரு ரிஸ்க். யாரோ ஒரு டைரக்டர் நம்பி தான் நம்ம வாழ்க்கை இருக்கு. நம்ம இந்த சூப்பர் ஸ்டார்டமை அப்படியே எடுத்துட்டு போய் மக்களுக்கு பயன்படுத்துற ஒரு விதமா பண்ணி, எம்ஜிஆர் அப்படி தான் பண்ணாரு. ரஜினி சார் அதை தான் ட்ரை பண்ணாரு. கமல் சார் அதை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு இருக்கிற ஒரு மாசுக்கு நம்ம அதை பண்ணா, ஆனா அங்க வந்து தன்னுடைய முடியை திறந்துட்டு, சிம்மாசனத்தை திறந்துட்டு, இறங்கி போய் மக்களுக்காக வேலை செய்யறதுங்கிறது. இப்போ கூட அவர் ஒரு கல்வி இயக்கம் ஒன்று ஆமா. ஆரம்பிச்சு, ஒரு குழந்தை வந்து அந்த பூ எப்படி ரோஸ் கொடுக்கணும், கொடுக்குற அவரும் அப்படியே மாதிரி. கீழே உட்காந்து அதுக்கு ஒரு சின்ன அந்த ரியாக்ஷன் எல்லாம் இல்லை, கியூட்டா. சின்சியரா நிஜமா Yes. உண்மையா இருந்தது. இதை நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அது ஒரு பெரிய விஷயம். அப்படியே மக்கள் கிட்ட போய் சேர்றதுன்றது மிகப்பெரிய விஷயம். அதனால விஜய்க்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.